பேர் வந்து பூங்குழலி. நான் வந்து சுவாண்டப்பட்டு கிராமத்துல இருக்கேன். ரொம்ப கடத்தால கஷ்டப்பட்டுட்டு இருந்தேங்க சார். அதான் ஒரு ரூபாய் போயிட்டு யாருன்னா கேட்கணும்னாலும் கொடுப்பாங்க அப்படின்னும் போது ரொம்ப யோசிச்சாங்க. ஒரு தனிப்பட்ட முறையில வந்து காசு கேட்கணும்னா எல்லாரும் கொடுக்கறதுக்கு தயங்கினாங்க. ஆனா நாங்க 10 பேரை சேர்ந்து ஒரு குரூப்பா கேட்டதுனால எங்களுக்கு வந்து தேடி கூட வந்து லோன் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. அதனால மகளிர் சுய உதவி குழு வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வீடு கட்டணும்னு சொல்லிட்டு போய் கேட்டதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீயா வீடு கொடுப்பாங்க இல்லைங்களா, கொஞ்சம் அவங்க அமௌண்ட் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் குழுல வாங்கி வந்து நான் பண்ணி வீடு கட்டினாங்க சார். விடியல் பயணம் கொடுத்தாங்க, ஃப்ரீயா எங்களால போக முடியுது, வர முடியுது. அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு உணவு திட்டம் கொடுத்தாங்க. காலையில எழுந்துச்சு எங்களால சீக்கிரமா செஞ்சு கொடுக்க முடியாது, ஏன்னா மாடு இருக்கு, பால் கறக்கணும், பூ வச்சிருக்காங்க, ஆனா வேலைக்கு போகணும்னால அவங்களுக்கு சமைச்சு எங்களால கொடுக்க முடியல. அப்படின்னும் போது அவங்க காலைல உணவு திட்டம் போட்டதால குழந்தைங்க வந்து இங்க வயிறு நிறைஞ்சு சாப்பிடுறாங்க, நல்லா படிக்கிறாங்க, சொல்லி தராங்க. காலையில உணவு திட்டமும் கொடுத்துறாங்க. மதியம் சாப்பாடு ஃபுட்டுலாம் வந்து நல்லா தரமா தாங்க சார் இருக்கு. நாங்க வந்து சாப்பிட எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் போட்டு தராங்க. அது நல்லா இருக்கா நான் எதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நல்லா இருக்கு, சாப்பாடுலாம் நல்லா இருக்கு. முதலமைச்சர் ஐயாவுக்கும் துணை முதலமைச்சர் ஐயாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கோங்க.